வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார். அதற்காக முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். பார்க்கச்சவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. முருங்கைக்காயை வெங்காயம் தக்காளி கூட வதக்கிச்சே அது குழையாது. நம்ம தட்டில் போட்டுக்கிச்சே அது முழுசாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா வெந்துடும். வதக்கணும் இல்லையா? ஸோ குழம்போட வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இந்த சமயத்துக்கு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போடும். நீங்கள் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதால கலர் கிடைக்கும் நல்லா. சாம்பார் பொடி 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் போடுறேன். அண்ட் வறுத்து பொடிச்ச வெந்தய பொடி அது கொஞ்சம் எனக்கு பிடிக்கும் இந்த வாசனை, அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் பிடிக்காத பொறுத்து போட்டுக்கலாம். பட் 1/2 டீஸ்பூன் போட்டால் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும். இது மூடி 1 நிமிஷம் வதக்கலாம். உப்பு புளி ஊற வச்சேன், அதை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு ஆட் பண்ண. ஆஹா, என்ன கலர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கும் தெரியறது இல்லையா? பார்க்கச்சவே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா? இப்போ இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா கொதிக்கிச்சே 1/2 கப் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணேன். இந்த சாம்பாரை நான் ரொம்ப திக்கா பண்ணல. ஏன்னா சாம்பார் சாத்துக்கூடையும் கலந்துப்போம். இட்லி, தோசை, உப்புமா இதுக்கும் நாங்கள் இதை யூஸ் பண்ணிப்போம். அதனால ரொம்ப திக்கா இருந்தால் நல்லா இருக்காது. மூடி போட்டு இருந்தாலும் இந்த ஹோல் வழியா அந்த சாம்பார் கொதிக்கிறது அவ்வளோ வாசனையா இருக்கு பாருங்க. பார்க்கச்சேவும் நல்லா இருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சுடுத்து இப்போ சர்விங்க்கு போகலாம். இது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி தோசை நல்லா இருக்குது. பக்கத்தில் கடலை மசாலா போட்டு சுண்டல் இருக்குது. முருங்கைக்காய் சாம்பார் பார்த்த உடனே சாப்பிடணும் போல் இருக்குது.